ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. ஐபிசி நேயர்களுக்கு இந்நேரத்து வணக்கங்கள். தற்போது அண்மையில் ஐநா மனித உரிமை பேரவையில சில விஷயங்கள், இலங்கை சார்ந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில், அதையும் கடந்து சில அது தொடர்பிலான பல விஷயங்களுக்கான நியாயத்தை கோரி பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். பிடிஎஃப் சார்ந்து ஒரு கடிதமும் ஐநா மனித உரிமைகள் அவைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் பல விஷயங்கள் நம்ம பேசலாம். கடந்து வந்த இந்த ஐநா மனித உரிமைகள் அவையில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது தொடர்பிலையும் தமிழ் மக்களுக்கான சில தெளிவுபடுத்தல்களை இந்த காணொலி ஊடாக வழங்கலாம் அப்படி என்பதுதான் இந்த காணொலியோட நோக்கமாக இருக்கிறது. வணக்கம். வணக்கம். வணக்கம் தாட்சாயணி, ஐபிசி நேயர்களே. நிச்சயமாக. அதாவது குறிப்பா ஐநா மனித உரிமைகள் சபையினுடைய ஒவ்வொரு அமர்வுகளின் போதும் இந்த தமிழீழ மக்களினுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது மிக அதிகப்படியாக இருக்கும். இந்த முறையும் செம்மணிக்கு அவர் வருகை தந்திருந்தார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வருகை தந்திருக்கும் பொழுது ஏதோ பெரிய விஷயங்கள் எல்லாம் ஐநாவிலே நடக்க போகிறது, நிகழ்க போகிறது அப்படின்னு சொல்ல போனா ஒரு பகல் கனவு தான் தமிழீழ மக்கள் கண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிதாக எதுவும் நிகழவில்லை. என்னும் கால அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் அனுப்பிய கடிதம் தொடர்பில் வரலாம். அதுல பல ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியா நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்க்கமாக குறிப்பிட்டு கேள்விகளை எழுப்பியிருந்து சில பரிந்துரைகளையும் வழங்கியிருந்தீங்க. அந்த வகையில இந்த 95% OSLAP அப்படின்னு சொல்லப்படுகிற ஆபீஸ் ஆஃப் ஹை கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி, இதன் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற சாட்சிகளை ஒரு சாட்சியை கூட இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. முக்கியமாக இது மிக காட்டமான சாட்சி அப்படின்னு சொல்லி அதுல நீங்க குறிப்பிடக்கூடிய சாட்சி என்றால் என்ன? இல்ல, அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கிறது. இந்த கடிதம் அனுப்பப்பட்டது காரணம், தொடர்ச்சியாக கடந்த 16 வருட ஐநாவை மையப்படுத்திய சர்வதேச எங்களுடைய அங்கீகாரத்துக்கான சர்வதேச பயணத்திலே இந்த ஓஸ்லாப் என்பது ஒரு முக்கியமான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 2020 காலகட்டத்திலே இந்த ஒரு மெக்கானிசத்தை, அதாவது மியான்மருக்கு கொண்டு வந்தது போன்ற ஒரு பொறிமுறை, மியான்மருக்கு இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் மியான்மர் IIN போன்ற ஒரு பொறிமுறையை எங்களுக்கு ஏன் கொண்டு வரவில்லை? 2018ஆம் ஆண்டு மியான்மருக்கு கொண்டு வந்தது காரணம், பல்வேறு அரபு முஸ்லிம் நாடுகள் யூகேயுடன் இணைந்து அதுக்கான ஆதரவு தளத்தை போட்டது. நாங்கள் அந்த காலகட்டத்தில் இதனை எங்களுக்கும் ஒரு இப்படியான சர்வதேச ஒரு விசாரணை அதாவது சாட்சியங்கள் திரட்டுற பொறுமுறை என்பதை உருவாக்க வேண்டும் என்று கேட்டோம். IIIM அல்ல IIM போன்ற இதில் அடிப்படையில். ஏன்னா சாட்சியங்கள் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு நாங்கள் கையை காட்டிட்டு தப்பி போயிடாது. அது மிக மிக பொறுப்பற்ற விதமானவர்களாக அப்படி கேட்பார்கள். அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதிக்காக போராடுற இனம், எவ்வளவோ தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் கொடுத்த இனம் இதனை இப்படியே கடந்து செல்ல முடியாது. அந்த கடந்து செல்ல முடியாததுக்கு அப்பால் எங்களுடைய பயணத்தின் இறுதி முடிவுகளை நாங்கள் வெற்றிக்காக உழைக்க வேண்டும். அதாவது எங்களுடைய மக்களுடைய நீதிக்காக. அந்த அடிப்படையில் பார்த்தால் 2020க்கு இறுதி கட்டத்திலே எங்களுடைய சகோதர அமைப்புகளுடன் கதைத்து பிரித்தானிய தமிழர் பேர் ஒரு முன்னெடுப்பை செய்தது. இந்த ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்ற ஒரு விசாரணைக்கான சாட்சியங்களை திரட்டுதல். எந்த ஒரு நீதிமன்றத்திலும் சரியான சாட்சியங்கள் இருந்தால் மட்டுமே, அதாவது நாங்கள் குறிப்பிடுகிற ஒரு சர்வதேச நீதிமன்றம், சாட்சியங்கள் இல்லாத இடத்திலே அங்கே இலங்கை அதனை கடந்து சென்று விடும். அப்ப இந்த ஆபத்து ஏனைய அரசுகளிடம் இருக்கிறது, ஐநாவிடம் இருக்குது என்று தமிழ் மக்கள் கடந்து செல்வது மோசமான ஒரு துப்பாக்கியம். அப்படி சில பொறுப்பற்ற அமைப்புகள், பொறுப்பற்ற அரசியல் தலைவர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற இந்த பொறிமுறை உருவாக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பது முக்கியம். எங்களுக்கு தெரியும், இந்த சாட்சிய பொறிமுறை 2021 கோ குரூப், அதாவது ஐநா மனித உரிமை கழகத்தில் கோ குரூப்
இப்படி கொண்டு வர முடியாது, அதற்கான வாக்கள் இல்லை என்று எந்தவித முயற்சியும் முட்டுக்கட்டை போடப்பட்டது. ஆனால் பலத்த, அதாவது விக்டிம்ஸ் கம்யூனிட்டி சார்பாக, பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக பிரித்தானிய தமிழர் உயர்வையும் அதனுடன் இணைந்து பல்வேறு அமைப்புகளும் அதனை முக்கியத்துவப்படுத்தி கொடுத்த வற்புறுத்தல் காரணமாகவும் சர்வதேச அரங்கத்திலே சில நாடுகளை அதுக்கு சார்பாக திருப்பியதன் காரணமாக தான் இந்த பொறுமுறை உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்னால் போட்டு உழைப்பு என்பது இது யூகேயோ கோ குரூப்போ தானாக கொண்டு வரவில்லை. முதலாவது அது எங்களுடைய மக்களுக்கு தெரிய வேண்டும். அதுக்கான அத்தனை முயற்சிகளும் பிரித்தானிய தமிழரையும் பல்வேறு புலம்பெயர் நாடுகளும் சேர்ந்து எடுத்தது. அடுத்த விதமாக கொண்டு வரப்பட்ட பொறுமுறையை நிதி மூலங்களை காட்டி சீனாவும் ஏனைய நாடுகளும் அதனை செயல்படாமல் முடக்க பார்த்தது. அதுவும் அந்த ஒரு வருட தாமதத்தின் பின்னர் தான் 2021 மார்ச்சிலே கொண்டு வந்த தீர்மானம் அடுத்த வருடம் தான் செயல்பட தொடங்கியது. அந்த செயல்பட தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் பல்வேறு இன்டர்வியூக்கள், பல்வேறு நிகழ்வுகளிலே மக்கள் மத்தியிலே இதை அறிமுகப்படுத்தி, இதற்கு நீங்கள் நேரடியாக சாட்சியங்களை கொடுங்கள், யாரும் உங்களுக்கு தேவையில்லை, நேரடியாக கொடுக்கணும்னு வற்புறுத்தணும். ஆனால் அதன் பின்னர் கூட பல்வேறு அமைப்புகளின் கூட இதிலே இணைந்து அந்த சாட்சியங்களை திரட்டி கொடுக்க வேண்டும் என்பதில் அக்கறை காணாமல் இருந்தது எங்களுக்கு தெரியும். அதை விட மோசம் என்னென்றால், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற பிரதிநிதிகளுக்கு பலருக்கு இதை பற்றிய விடயங்கள் தெரிஞ்சிருக்கவில்லை. நாங்கள் பல தடவை கதைத்திருக்கிறோம். அதன் மட்டுமில்ல, நாங்கள் உங்களிடம் ஒரு மனவர்த்தத்துக்குரிய விஷயத்தை இங்கே குறிப்பிடாக வேண்டும். இந்த விடயம் குறித்து நீங்கள் கூறலாம், நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்தெந்த கட்சிகளாவது, தமிழ் தேசியம் கதைக்கின்ற எந்த கட்சிகளாவது தங்களுக்கு என்ற ஒரு விசேட கூட்டத்தை கூட்டி இதற்கென ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை போட்டு இதற்கான சாட்சியங்களை திரட்டி கொடுக்க வேண்டும் என்று எங்கேயாவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அல்லது ஏதாவது செயற்குழு அதுக்கென்று செயல்பட்டு வருகிறதா? அப்படி இருக்கும்போது அது வரவில்லை, இது வரவில்லை, இனாளிப்பை நாங்கள் நிறுவவில்லை என்று சொல்லி பலத்த கோஷ அரசியல்கள் முடக்கப்படக்கூடாது. அதாவது ஐநாவில் நம்பினுமே பிரயோசனம் இல்லை அப்படின்னு சொல்லுகிற அரசியல் தலைவர்களை எல்லாம் கூட நாங்க பாக்குறோம் இல்லையா? அப்ப இதனுடைய உள்ளர்த்தத்தை மக்கள் எப்படி புரிந்து கொள்றது? ஆம், அதுல என்னன்னு இப்ப நாங்கள் இப்ப முக்கியமா இந்த கடிதத்தை பத்தி குறிப்பிடும் போது தொடக்கத்தான் வரும். என்னென்றால், இந்த செயல்பாட்டு ரீதியான எதுவிதமான காத்திரமான ரிசோர்ஸ்ஃபுல்லான வேலை திட்டங்களையும் செய்யாமல் அது சரியில்லை, இது சரியில்லை என்பதை விட இன்று எங்களுடைய கையில் ஒரு பலமான ஆயுதம் இருக்கிறது. அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய இழப்புகள், தங்களுக்கு நடத்தப்பட்ட கொடுமைகள் என்பவற்றை நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்தில், அதாவது உலகின் உயர்மட்டம் ஒன்றிலே மிகவும் பத்திரமான ஒரு பொறுமுறைக்குள்ளே நீங்கள் சேமித்து வைக்க முடியும். அந்த தளம், தரவுத்தளம் அல்லது தகவல் தளம் பில் பண்ண அதை சும்மா இருக்க முடியாது. அதற்குள்ளாலே காத்திரமான அறிக்கைகள் வர வேண்டும். அந்த அறிக்கையிடல்கள் ஏற்கனவே சென்ற வருடம் 2024 காணாமல் போனவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த ஒரு அறிக்கை விடப்பட்டது. இந்த வருடம் இந்த கான்ஃபிளிக்டிலே, அதாவது இந்த செக்ஷுவல் வயலன்ஸ், பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்த அறிக்கை ஏற்கனவே தயாரித்து ஒரு ஸ்லெப் கொடுத்து விட்டது ஹை கமிஷனருக்கு. அவர் இன்னும் வெளியிடவில்லை. அடுத்த வருஷமும் அதுக்கடுத்த வருஷம் இப்படியான முக்கியமான பிரதான அறிக்கைகள் வரும். ஆகவே நாங்கள் அதிலே குறிப்பிடுவது என்னன்னு சொன்னால், இந்த விடயத்திலே பொதுமக்களுக்கான அல்ல மக்கள் மீதான அதாவது பிசிக்கல் வயலன்ஸ், உயிர் இழப்பு அல்லது நேரடியான இழப்புகளுக்கு அப்பால், அது மட்டுமல்லாது அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ், எப்படி எங்களுடைய தமிழ் தேசம் என்பதை எப்படி நிர்மூலமாக்குகின்ற அந்த ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகிற லேண்ட் கிராப் போன்ற விஷயங்கள், அதாவது நில ஆக்கிரமிப்பின் பல்வேறு வடிவங்கள், அதற்காக செய்யப்பட்ட பல கொடுமைகள், குறிப்பாக வடக்கு கிழக்கெங்கனும் ஆயுதப்படைகள் மட்டுமல்லாது பராமிலிட்டரி, ஏனைய ஹோம் கார்ட்ஸ் போன்றவற்றை குறித்து, குறிப்பாக 90களிலே கிழக்கு மாநிலத்தில் நடந்த போன்ற விஷயங்கள் உட்பட இவை அனைத்துமே அங்கே ஐநாவுக்கு நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள செயல்பாட்டாளர்கள், சிவில் சமூக அமைப்புகள், மற்றது இந்த அரசியலிலே விற்பனர்கள், இவர்கள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அது நடந்ததாக தெரியவில்லை. OSLAP அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த அமைப்பு மூலமாக அப்ப எல்லாமே சாட்சியங்கள் திரட்டப்பட்டு தானே இருக்கிறது. எப்படி திரட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். புரிதலுக்காக கேட்கிறேன்.
இப்போ அதுல ஒரு சமரைஸ் பண்ணி சொல்றேன்டா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1,20,000க்கு மேற்பட்ட தகவல் திரட்டப்பட்டிருக்கிறது. அது சாட்சியங்களா இருக்கலாம், இன்டர்வியூக்களா இருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், வீடியோக்களா இருக்கலாம். இங்கே இது கொடுக்கப்பட்டதிலே ஒரு கணிசமான அளவு சாட்சியங்கள் வந்து கிட்டத்தட்ட 78,000க்கு மேற்பட்ட சாட்சிய தகவல்கள் ஏற்கனவே 2015 OSL என்ற தகவல் திரட்டியிலே கிடைச்ச விஷயங்கள் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வந்து துல்லியமான, அதாவது அந்த சாட்சியங்கள் அனைத்துமே அதாவது குற்றவியல் விசாரணை தராதரத்துக்கு ஏற்ற விதத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அவை ரண்டமாக பல்வேறு விதமான மக்கள்கிட்ட அமைப்புகளிலிருந்து கிடைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு இப்போது கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட ஆதாரங்கள், விட்னஸ்கள் இன்றைக்கு OSL புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை மேலும் அது வந்து நாங்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இன்டர்வியூக்கள் கூட ஒரு சாட்சியங்களை சரியான முறையிலே விசாரித்து ஒரு நீதிமன்றத்திலே அவை தட்டிவிட முடியாத, நிராகரிக்க முடியாத பக்கத்திலே அவைகள் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கான எக்ஸ்பர்ட் அங்கே இருக்கிறார்கள். இப்போ அப்படி இருக்கும்போது எங்களுடைய பிரச்சனை என்னென்றால், ஆரம்பத்திலேருந்தே நாங்கள் வற்புறுத்தி வருகிறோம். இதற்கு அப்பால், அதாவது இதுல 2 விஷயம் இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் 2002 பிப்ரவரியிலிருந்து மே 2009 ஆண்டு வரைக்குமான காலகட்டம் என்பது LLRC கமிஷன் என்று சொல்லப்படுவது இலங்கை உள்ள விசாரணையிலே வரையறுக்கப்பட்ட காலகட்டத்துக்குள் தான் நீங்கள் நிற்கிறீர்கள். இந்த பொறிமுறை கொண்டு வரும்போது நாங்கள் அதனை பலமான என்கேஜ்மெண்ட்டுக்கு பிறகு அந்த கால வரையறை நீக்கி விடுங்கள் என்றால் தமிழ் மக்கள் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் பாதிக்கப்பட்டார்கள் என்று இல்லை, அதற்கு முன்னால் போங்கள். அதாவது 1948 ஆண்டிலிருந்து இலங்கையில் நடந்த பல்வேறு கொடுமைகள், அது தனியாக பிசிக்கல் வயலன்ஸ் மட்டுமல்ல, இந்த நில ஆக்கிரமிப்பு, பொருளாதார தடை, குறிப்பாக 90களில் போடப்பட்ட பொருளாதார தடை காரணமாக நடந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சேகரித்தால்தான் அதன் சேரியுங்கள், அதிலே குறிப்பிட்ட பேட்டர்னிங் என்பதை கண்டுபிடிங்கள். அதிலே என்னென்ன அம்சங்கள் திரும்ப திரும்ப பல்வேறு மாறி வரும் அரசுகளால் கையாளப்பட்டிருக்கு என்பதை கண்டறியுங்கள். அப்போதுதான் இது ஒரு இன அழிப்பு என்று தெரியும் என்பதை அவர்களும் வற்புறுத்தி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு உத்தரவாதம் தரப்பட்டிருக்கிறது. இந்த முறை 2002க்கு முற்பட்ட தரவுகள் சேகரிக்கப்படும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மக்களே, இது உங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான கருவி. எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை, பல்வேறு விதமான குற்றங்களை, அதனை நிரூபிக்கிறதுக்கு இந்த பொறிமுறை இன்று உங்களுடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. இது உங்களுடையது. நீங்கள் அரசியல்வாதிகள் செய்யவில்லை, அமைப்புகள் செய்யவில்லை என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உணர்வுள்ள மக்களே, தேசத்தின் விடுதலையை நோக்கி உழைப்பவர்களே, நீங்கள் இதனை பயன்படுத்துங்கள். இது அதனை அடுத்த கட்டமாக வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் வந்து நிச்சயமாக இந்த முறை வந்த பின்னடைவுக்கு அங்கால் இது ஒரு பயங்கரமான அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது. குற்றம் இழைத்தவர்கள் மத்தியிலும், இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் மத்தியிலும், பெருந்தேசியவாதிகள் மத்தியிலும் இதை குறித்த கடுமையான அச்சம் இருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் இதன் விளைவுகள். எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு விளங்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு தெரியும் இது சேகரிக்கப்படுகின்ற இந்த சாட்சியங்கள் இன்றைக்கோ ஒரு பாரதூரமான விளைவுகளை தாங்கள் எதிர்நோக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சாட்சியங்கள் என்பது அதாவது வெறுமன நாங்கள் காலகட்டத்தை குறுக்க வேண்டாம் என்பது வெற்றியளிச்சிருக்கிறது, பின்னோக்கி செல்ல முடியும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே பிரித்தானிய தமிழர் பேரவை 2002 இறுதிக்கட்ட யுத்தத்தில் மட்டும் உள்ள சாட்சியங்களுடன் சேர்த்து, குறிப்பாக குமுதினி படகு 85ஆம் ஆண்டு படுகொலை போன்ற, செம்மணி படுகொலை போன்ற பல்வேறு விஷயங்கள், 74ஆம் ஆண்டு உலக தமிழர் ஆட்சியில் நடந்த படுகொலையில் உட்பட பல்வேறு விஷயங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். நீங்களும் யார் கொடுத்தார்கள், கொடுக்கவில்லை என்பதற்கு அம்பால் ஒவ்வொருவரும், மனச்சாட்சி உள்ள ஒவ்வொரு தலைவர்களும், ஒவ்வொரு அமைப்பும், ஒவ்வொரு மக்களும் வந்து இதை தங்களால சுத்தமான உண்மையான தகவலை சாட்சியமாக கொடுக்க முன்வாருங்கள்.
நிச்சயமா. இந்த இப்போது இடத்துல ஒரு விஷயத்த நான் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். என்னன்னு சொன்னா, அது தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை சம்பந்தமாக நான் கூட சில புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். அதாவது தமிழர் இனப்படுகொலை அப்படின்ற தலைப்புல அந்த புத்தகம் வெளியாயிருக்கு. எந்த இடத்துல வந்து அந்த படுகொலை நடந்திருக்கிறது, யார் யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள், அவர்களுடைய டீட்டெயில் முதல் கொண்டு அந்த புத்தகத்துல நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த விவரங்கள் எங்கே சேகரிக்கப்பட்டிருக்கிறது? இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இப்போது வந்து விடை தேட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கு. இப்ப இத்தனை காலமும் நடந்த படுகொலைகள், அதாவது வல்வெட்டித்துறையில நடந்ததாக இருக்கட்டும், கிழக்குல நடந்ததாக இருக்கட்டும், நீங்க சொன்னது போல குமுதினி படகு படுகொலையாக இருக்கட்டும், இப்படி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட படுகொலைகள் வந்து சுதந்திரம் அடைந்த இலங்கையிலிருந்து 2009 வரைக்குமே நடந்திருக்கு. இதுக்கான சாட்சியங்களை எல்லாம் அதாவது ஒரு ஆவணமாக திரட்ட போறது யார்? இது யாரிடம் இருக்கு? இதை யார் கையில எடுக்கணும்? இதுக்கான ஒரு விடையும் உங்கள் தரப்புல இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் பல்வேறு நாடுகளிலே குறிப்பாக மேற்குலகிடம் இருக்கிறது, இந்தியாவிடம் இருக்கிறது, அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் இருக்கிறது இருக்கட்டும். அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கப் போவதில்லை. உங்களுக்கு தெரியும், மாறி வரும் உலக யதார்த்தத்திலே அவர்கள் இன்று அவர்களுடைய முக்கியமான முன்னுரிமைகள் தமிழர்களுடைய பிரச்சனைகள் அல்ல. ஆகவே எங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கிற நாங்கள் முன் வந்து இதற்கான முயற்சிகள் எடுத்து புஷ் பண்ணாவிட்டால் அவர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்யவில்லை என்று குற்றம் குறையிலே நாங்கள் சுமத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் எதுவுமே நடக்கப் போவதில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் முன் வந்து முயற்சி எடுக்காவிட்டால் ஏனைய நாடுகளோ ஏனைய அமைப்புகளோ இதை செய்ய போவதில்லை. முதலாம் முக்கியம். இந்த தரவுகளை நீங்கள் நேரடியாக ஓஸ்லாப்புக்கு கொடுக்க முடியும், அல்லது எங்களுடன் கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தரவுகள் அனைத்துமே மிக கடுமையான ஒரு 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 ப்ராசஸுக்குள்ளால வெட் பண்ணி அது எங்கேயும் லீக் ஆகாது. அந்த அடிப்படையிலே இந்த அடிப்படையில் அவர்கள் ஏன் இதை சொல்றோம் என்றால் எங்களுக்கு தெரியும் அங்க பலர் கூட எம்டி கணக்க கதைச்சாலும் பலர் அதை கொடுக்காமலே கதைக்கிறார்கள். பல அமைப்புகள், பல அரசியல்வாதிகள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். அப்படி கொடுத்திருந்தால் இந்த முறை நீங்கள் வடிவாக கேட்கலாம். அதாவது நீங்க கொடுத்து சொன்ன என்னென்ன விதமான சாட்சியங்கள் கொடுத்தீங்கன்னு நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஏனென்றால் இது இப்படியான ஒரு ஃபார்ம், இந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து அந்த ஓஸ்லாப் மேனேஜ்மெண்ட் வந்து அதனை நீங்கள் கொடுத்திருந்தால் நீங்கள் அதில் என்னென்ன ஆதாரங்கள் கொடுத்தீங்களோ அதில் ஃபைல் நேம் எல்லாம் போட்டு தெளிவாக லிஸ்ட் பண்ணி எங்களை செக் பண்ணி பார்க்க சொல்லி திரும்ப அதற்கான அவருடைய கடிதத்தை சான்றிதழ் தருகிறார்கள். ஆகவே யாரும் நாங்களும் கொடுத்திருக்கிறோம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பொய் சொல்ல முடியாது. ஆனால் சொல்லாமல் கொடுக்காமல் முயற்சி எடுக்காமல் கதைப்பவர்கள் கூடவா இருக்கிறார்கள். இப்போ நான் இதை மனவர்த்தத்தில் சொல்லுவோம், மக்களே நீங்கள் முன் வாருங்கள், நீங்கள் தட்டி கேளுங்கள். இது உங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பிரச்சனை. பாதிக்கப்பட்ட வலி சுமந்த உங்களுக்கு தான் இதற்கான தீர்வை நோக்கி அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். இப்போது நான் சில விஷயங்கள் நாங்கள் அனைத்த அந்த நாங்கள் எங்களுடைய கடிதத்தில் ஹை கமிஷன் இந்த ப்ராசஸ் முடிந்த பிறகு UNHRC 60வது செஷன் முடிந்த பிறகு நாங்கள் அதனை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டு ரீஅசஸ் பண்ண சொல்லி கேட்ட ஒரு கடிதம் என்பதை பற்றி சில விஷயங்கள் இங்கே குறிப்பிட முடியுமா? கண்டிப்பா. அந்த கடிதம் பத்தி தான் நாங்க ஆரம்பத்திலேயே அது தொடர்புல வந்து பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் நாங்க சொல்லியிருந்தோம். அதனால தான் அந்த கடிதத்தில் இருந்தது ஒரு உள்ளடக்கத்தை தான் அந்த 95% சாட்சியங்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இலங்கை அரசாங்கத்தால் அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா வந்து அந்த கடிதத்துல என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னு நான் படிச்ச அளவுல, இந்த உள்நாட்டு பொறிமுறை விசாரணை அப்படின்னு வரும்போது இது மக்களுக்கு எந்த வகையான மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அதுல குறிப்பிட்டிருந்தீங்க. இது தொடர்புல சொல்ல முடியுமா? இல்ல, அதுல ஒரு கருத்திலே ஒரு விளக்கம் தேவை. இந்த கடிதத்திலே நாங்கள் முதல் குறிப்பிட்ட என்னென்றால், இந்த ஏற்கனவே இருந்த அரசுகளும் ரணில் அரசாங்கம் உட்பட இந்த அரசாங்கம் மிகவும் தந்திரமாக தமிழ் மக்களுக்கு என்று உரித்தான அவர்கள் மேல் இழைக்கப்பட்ட வன்கொடுமைகளை மடைமாற்றி இலங்கைக்கான பொது பிரச்சனைகள் என்ற உள்ளடக்கத்துக்குள் இதை மடைமாற்ற பார்க்கிறது. அதாவது அண்மை காலங்களிலே உள்ள பொருளாதார பிரச்சனைகள், ஊழல் பிரச்சனைகள் போன்றவற்றை முன்னிறுத்தி தாங்கள் ஏதோ கிளீனான ஒரு கவர்மெண்டை நடத்துவதாக இந்த NPP அரசாங்கம் தனது ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு அணுகுமுறை எடுத்திருக்கிறது. உண்மை அப்படி அல்ல. இது வந்து தமிழ் மக்களுக்கான பட்டை ஒரு கூறிய ஈட்டிமுனையாக இருக்கிற பிரச்சனை வந்து அவர்களுக்கு மேல் இழைக்கப்பட்ட வன்கொடுமைகள். இங்கே இந்த சாட்சிய திரட்டு என்பதில்
நாங்கள் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான சாட்சியங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த சாட்சியம் கொடுக்கும்போது எங்களுடைய அந்த ஃபார்ம்லயே வந்து டிக் பண்ண வேண்டும். நீங்கள் இதனை ஏனையவர்களுடன் பகிர விரும்புகிறீர்களா? உரிய நாடுகள். நாங்கள் அதிலே கிளியரா போட்டிருக்கிறோம். எங்களை கேட்காமல் எந்த நாட்டுக்கும் பகிரக்கூடாது. 2வது இது 2 குறிப்பாக இலங்கை குறிக்க இது எந்த காலத்திலும் பகிரக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் கடந்த செஷன் முடிந்த பிறகு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதமா தெரியும். இது நாங்கள் மட்டுமல்ல, சாட்சியங்களை கொடுத்த அமைப்புகளோ, மக்களோ 95% மேற்பட்டவர்கள் இதையே நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறார்கள். இலங்கைக்கு எந்த காரணம் கொண்டும் பகிரக்கூடாது. ம். ஆகவே எங்களுடைய கடிதத்திலே நாங்கள் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னென்றால், ஹை கமிஷனுடைய ஸ்டாண்டை நாங்கள் கொஸ்டின் பண்ணுகிறோம். குரூப்பினுடைய ஸ்டாண்டை நாங்கள் கொஸ்டின் பண்ணுகிறோம். எல்லாரும் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அதாவது நாங்கள் கோருவது என்றால், நீங்கள் இந்த 95% சாட்சியங்கள் என்பது இலங்கைக்கு பகிரக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த சாட்சியங்கள் என்பது மிகவும் பாரதூரமானவை. பல்வேறு காலகட்டங்களை குறித்தவை. பல்வேறு விதமான கொடுமைகள் குறித்த சாட்சியங்கள். அது பாலியல் துன்புறுத்தலா இருக்கலாம், பிடித்து காணாமலாக்கப்பட்டதா இருக்கலாம், அல்லது இந்த டோர்ச்சர் அதாவது சித்திரவதைகள் போன்றதா இருக்கலாம். பல்வேறு கொடுமைகள் சம்பந்தப்பட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கிரைம்ஸ் வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 95% சாட்சியங்கள் உங்களிடம் இருக்கும்போது 1,20,000 சாட்சியங்களில் 95% சாட்சியங்கள் இலங்கைக்கு பகிரப்படக்கூடாது என்ற அடிப்படையில் எப்படி நீங்கள் அதாவது இலங்கையினுடைய உள்ள விசாரணை சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை சாடையாக வலியுறுத்த வலிக்கிட்டீர்கள் என்பதை கண்டிச்சோம். அதில் நிச்சயம். எப்படி 95% சாட்சியங்கள் இல்லாத ஒரு விசாரணை பொறிமுறையை நீங்கள் எங்களை விட அவர்களுடைய பாதுகாப்பு. அவருடைய எக்ஸ்பர்டீஸ் அவருடைய ப்ரொஃபஷனலிசம் என்பது மிகவும் கூடியது. அப்படி இருக்கும்போது தெரிந்தே இந்த தவறை செய்தீர்கள், தெரிந்தே இந்த லைனை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணீர்கள் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்று வரை அதுக்கு பதில் கிடைக்கவில்லை, பதில் தர முடியாது. அப்போ அதாவது வழக்கமாக அரைச்சது போல் அதாவது நாங்கள் என்ன உள்ள விசாரணை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு அப்பால் இது ஒரு புதுவிதமான ஒரு நெருக்குதலை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் உள்ள விசாரணை எந்த காலத்திலையும் பரிந்துரைக்க கூடாது. 2வது வந்து இந்த நாங்கள் ஏற்கனவே தொட்ட விஷயம்தான், இந்த இலங்கைக்குள்ளே இருக்கிற பொதுவான பிரச்சனைகளை நோக்கி நகரக்கூடாது என்றால், எங்களுக்கு இடம்பெற்ற கொடுமைகள் எல்லாம் 2 தேசங்களுக்கு இடையிலான முரண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம். 2 தேசிய இனங்கள், தமிழ் தேசிய இனத்துக்கும் சிங்கள தேசிய இனத்துக்கும் இடையில முரண்பட்ட விஷயங்கள், அதால் வந்த விளைவுகள், அதுக்காக எங்களுக்கு மேல் இழைக்கப்பட்ட ஆப்ரேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதனை பொதுமைப்படுத்தி இலங்கையில் உள்ள ஏனைய மக்களுக்குள்ள விஷயங்களும் எங்களுக்கும் ஒரே விஷயமா நீங்கள் சொல்லுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறோம். நீங்கள் இலங்கையை கையாளும் போது அதனுடைய மூல வேரை ரூட் கோஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்டை நீங்கள் டெலிவர் பண்ணதுக்கான உத்தியாக இருக்கணுமே தவிர, பொதுவான பிரச்சனை வந்து அது இலங்கை மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும். ஆனால் இதற்கு தமிழ் மக்களுக்கே இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்பது பொதுவானது இல்லை. இந்த விஷயங்களை தொட்டிருக்கிறோம். இந்த 2 விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு நெருடலை கொடுத்திருக்கும். ஆனால் இது எங்கள் கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை, தட்டி கேட்க வேண்டியது மக்களுடைய கடமை. அதே நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற யுஎனுடைய ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர், இந்த குரூப், மற்ற நாடுகளையும் அங்கே இருக்கிற அமைப்புகள், அரசியல்வாதிகள் சந்தித்து இதை குறித்து நீங்கள் வினாவ வேண்டும். நீங்கள் கேட்காவிட்டால் யாரும் கேட்கப் போவதில்லை. அது மட்டுமல்ல, இந்த எங்களுடைய தொடர்ந்து வரும் நில அபகரிப்பு, ஒவ்வொரு விதமாக பரவி வருகின்ற ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் போன்றவற்றை அதிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம். நீங்கள் இந்த உள்ள விசாரணையை சாடையாக கோடி காட்டியிருந்தாலும், அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் போட்டிருந்தாலும், அது அப்படி குறிப்பிடுவது அந்த நீங்கள் அந்த அங்கே நடந்த குற்றங்கள், ஜெனோசைட் சம்பந்தப்பட்ட விதத்தில் நீங்கள் ஒரு சகிப்புத்தன்மையை காட்டுகிறீர்கள், அல்லது அது நடந்துட்டு என்று அதை லெஜிட்டிமைஸ் பண்றீர்கள் என்பதாக அர்த்தப்படக்கூடும் என்று எச்சரித்திருக்கிறோம். இதுல இன்னொரு கேள்வி, என்னுடைய கேள்வி இருக்கு. வன்முறையின் சுழற்சி மீண்டும் நடக்காமல் இருக்க அப்படின்னு ஒரு பதத்தை வந்து நீங்க பாவிச்சிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பதம். இது தொடர்புல நீங்க என்னத்தை வந்து ஐநா மனித உரிமைகள் சபைக்கு வந்து சொல்ல வர்றீங்க? ஆமாம், மிக மிக முக்கியமான விஷயம். நாங்கள் இந்த பதத்தை அடிக்கடி பாய்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக
சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ் என்பது. இலங்கை என்பது, ஸ்ரீலங்கா என்பது ஏனைய நாடுகள் போல ஒரு தடவை 2 தடவை வன்முறையில் நடந்து முடிந்த நாடு அல்ல. அது அது தனிந்த மாதிரி இருக்கும். ஆனா உள்ளுக்கே நெருப்பு தைத்து கொண்டிருக்கும். வெறுமனே புகை மட்டும்தான் தெரியும். அப்ப இப்படி ஒரு நாட்டிலே இந்த தொடர்ந்து வரும் சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ், அதாவது வன்முறை தொடர்ச்சிகளை நிரந்தரமாக இல்லாமலாக்குவது உங்களுடைய பணி, நாடுகளுடைய பணி, குறிப்பாக ஐநாவினுடைய பணி. செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாம் இதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒரு 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 இலங்கை அரசே குற்றம் இழைத்தவர்களே அதனை விசாரிக்க முடியும் என்பது, நீங்கள் அப்படியான கருதுகோளுக்குள் போவதால் தான் ஐநாவை பற்றிய குற்றச்சாட்டுகள், ஐநாவின் பலவீனம் அடைந்ததற்கு முக்கியமான காரணம் என்பதையும், அதே நேரத்திலே இதனை என்ஷூர் பண்றதுக்கு, அதாவது கடந்த காலங்களிலே நடந்து கொண்டிருக்கின்ற அப்படியான வன்கொடுமையில் மீள நிகழாமல் இருப்பதற்கான பொறிமுறையிலே ஒரு முக்கியமான பொறிமுறை இந்த சர்வதேச நீதிமன்றங்கள். அதில் ஐசிசியை பற்றி பலர் குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் ஐசிசியை பற்றி நாங்களும் குறிப்பிட்டாலும், ஐசிசி ஒரு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு செல்லக்கூடிய பாதை மிகவும் கடுமையாக இருக்கிறது. ஆகவே பல நாடுகளுடைய அனுசரணை தேவை, செக்யூரிட்டி கவுன்சில் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் நாங்கள் ஐசிசி மட்டுமின்றி நிற்காமல் ஐசிஜே குறிப்பிட்ட ஒரு நாடு முன்வர வேண்டும். கம்பியா எப்படி தனக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் முஸ்லிம் நாடுகள், மேற்குள்ள நாடுகள் தத்துவத்தால் கம்பியா எப்படி தன்னுடைய கையிலே இந்த ஐசிஜேக்கு மியான்மரை கொண்டு போச்சோ, அப்படி மேற்குலக நாடுகள், நீங்கள் புலம்பெயர் மக்கள் இருக்கும் அத்தனை நாடுகளிலும் நீங்கள் சென்று கேட்க வேண்டும். உங்களுடைய முயற்சி ஐசிஜியை நோக்கி நீங்கள் இலகுவாக எடுக்க முடியும். இந்த குற்றங்கள் சாதாரணமான இல்லை. குற்றங்களுக்கு நீங்கள் தேவையான சாட்சியங்கள் ஏற்கனவே ஹவுஸ்லேப் திரட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே புதிதாக நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. இந்த பொறிமுறை இந்த ஹவுஸ்லேப்ல இருக்கிற சாட்சியங்களை அவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள், கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது ஏற்கனவே யுஎஸ்ஏல இந்த யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது உலகளாவிய நியாய திட்டங்கள், அங்கே சிலரை பேன் பண்ணியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கனடா பேன் பண்ணியிருக்கிறது. இப்போது யூகே பேன் பண்ணியிருக்கிறது. ஆனால் மனித உரிமைகளில் கூடிய அக்கறை உள்ள கரிசனை உள்ள நாடுகளாகிய இயூல இருக்கிற நாடுகள், அது பிரான்ஸா இருக்கலாம், ஜெர்மனியா இருக்கலாம், நோர்வேயா இருக்கலாம், ஏனைய நாடுகளா இருக்கலாம், இதுவரைக்கும் அந்த நியாயத்தை பயன்படுத்தவில்லை. உங்களுக்கு சாட்சியம் இல்லைன்னு சொன்னா அதனை பகிர்வதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஹவுஸ்லேப் மெக்கானிசம். ஏன் அதை செய்யவில்லை? இது அங்கே உள்ள மக்களுக்கும் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் உணர்வுள்ளவர்கள், நீங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் மிகவும் காத்திரமான பங்களித்தவர்கள், நீங்கள் உங்கள் நாடுகளை தட்டி கேட்க வேண்டும். ஏன் இந்த நாட்டிலே யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற ஒரு இதன் கீழ் மிக வன்கொடுமை செய்தவர்களை நீங்கள் தட்டி கேட்கவில்லை? குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பாலித்த கோகன என்பவர் இலங்கையினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி, வெளியுறவு செயலராக இறுதி கட்டத்திலே எங்களுக்கு நடந்தவற்றை மூடி மறைப்பதிலும் அப்படி நடக்கவில்லை என்றையும் குறிப்பிட்டு அந்த கொடுமையில் நடந்து முடியும் வரைக்கும் அதை கவர் பண்ணவர். ஆகவே அப்படியான சிவில் அதிகாரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். நிறைய பேர், சில மூத்த இராணுவ அதிகாரிகள் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அது மேற்குலர்களும் வந்திருப்பார்கள். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களும், நியூசிலாந்தில் இருக்கிற மக்களும், யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற மக்களும் இங்கே நடந்ததை போன்ற ஒரு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் மெக்கானிசத்தை அங்கே கையில் எடுக்க வைக்க வேண்டும். இப்படியான வேலை திட்டங்கள் ஆரோக்கியமான, இப்போது நடந்து முடிந்த விஷயத்திலே என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னால், நான் அதையும் சொல்ல வேண்டும், எல்லாத்தையுமே நெகட்டிவா சொல்லக்கூடாது. இப்போது ஹவுஸ்லேப் மீள எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு, $3.4 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதனை சரியாக பயன்படுத்த வேண்டும் மக்கள். அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று ஏனையவர்களை கையாட்டுவதை விட நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த சாட்சியங்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு நடந்ததும் ஏனைய தகவலையும் சேர்த்து கொடுங்கள். அது மட்டுமல்ல, இந்த இந்த ரெசல்யூஷன்லேயே முதல் 0 டிராஃப்ட் வந்தபோது ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதனை இலங்கை அரசும் அதனுடைய சார்பான நாடுகளும் சேர்ந்து அந்த விவாதத்துக்கு எடுக்கப்பட்ட போது அதில் பல விஷயங்களை வெட்டி தங்களுக்கு சார்பாக மாற்ற வலிக்கிட்டார்கள். குறிப்பாக சொல்லுவதானால், மிலிட்டரைசேஷன் என்ற ஒரு பதம் நீக்கப்பட்டது. யூனிஃபைட் லேண்ட் என்ற பதம் நீக்கப்பட்டது. யூனிஃபைட் லேண்ட் என்னும் போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. யுனைட்டரி ஸ்டேட்டுக்குள்ள அது என்ன யூனிஃபைட் லேண்ட் ஒரு பிரச்சனை,
என்றது அவர்களுடைய பிரச்சனையாக இருந்தது. ஆகவே அது நீக்கப்பட்டது. எத்னிக் கான்ஃப்ளிக்ட் என்பதிலே எத்னிக் என்பது நீக்கப்பட்டது. இன முரண்பாடு என்பதிலே இன இந்த விட்டுட்டு முரண்பாடு என்பது மட்டும் வைத்திருக்க முயற்சித்தார்கள். ஆக்கிபைட் லேண்ட் என்பதை நீக்கினார்கள். ஆகவே நாங்கள் இந்த விஷயம் தொடர்பாக குரூப்போடையும் குறிப்பாக சில மேற்குலக நாடுகளையும் இதை ஏன் இலங்கை நீக்குவதற்கு 2வது வரைவிலே அது நீக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த 2வது வரைவிலே நீக்கப்பட்டதற்கான காரணங்கள் நாங்கள் கேட்டோம். ஏன் இப்ப இவ்வளவுமே உண்மையாகவே ஏற்கனவே நீங்க கொண்டு வந்து போட்டதே நல்ல விஷயம், ஏன் போய் அவ்வளோத்தையும் நீக்கினீர்கள்னு கேட்டோம். அப்போது இல்லை, இது எங்களுக்கு இந்த ஓட்டிங்கு போனால் இது நின்று பிடிக்காது, அதற்காக சில காம்ப்ரமைஸ் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இறுதி வரைவு ஓட்டிங்குக்கு போற இறுதி வரைவுக்கு முதல் இங்கே இருக்கிற யூகேனுடைய ஃபாரின் அண்ட் காமன்வெல்த் டெவலப்மெண்ட் ஆஃபீஸோட எங்களுக்கும் சக அமைப்புகளுக்கும் ஒரு 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 சந்திப்பு நடந்தது. அப்போ அந்த சந்திப்பிலே நாங்கள் இந்த இவ்வளவு வசனத்தையும் ஏன் நீக்கினீர்கள், இலங்கையுடைய பிரஷருக்கே நீங்கள் உள்ளாகிறீர்கள் என்று கடுமையாக விமர்சித்தோம். குறிப்பாக பிடிஎஃப் கேட்டுக்கொண்ட அந்த விஷயங்களிலே இறுதியாக தாக்கல் செய்த விஷயங்களே இவ்வளவு எடுக்கப்பட வேண்டும், மீள கொண்டு வரப்பட வேண்டும் கேட்டிருந்தோம். ஆனால் அவ்வளவும் கொண்டு வரப்படாவிட்டாலும் எத்னிக் கான்ஃப்ளிக்ட் என்ற பதம் எப்படி பாய்க்கப்பட்டிருந்தால், இன மோதல்கள் காரணமாக ஸ்ரீலங்கா அனுபவித்த அளப்பரிய துன்பங்களை இலங்கை அரசு அங்கீகரித்திருக்கிறது என்ற பதம் அதில் இருக்கிறது. இன மோதல்களில் இந்த இன மோதல் என்பதை நீக்கினீர்கள் கேட்டு நாங்கள் கடுமையாக வாதாடின பிறகு இறுதி வரைவிலே அது ஏற்கனவே எங்களுடன் கலந்து கொண்ட ஏனைய அமைப்புகளுக்கும் தெரியும், அது அந்த சேலஞ்சுக்கு நாங்கள் எல்லாத்தையும் மீள கொண்டு வச்சிருந்தோம். ஆனால் இன மோதல் எத்னிக் கான்ஃப்ளிக்ட் என்ற பதத்திலே இன மோதல் என்பதை திரும்ப இறுதி வாக்கெடுப்புக்கு இறுதி வரைவிலே கொண்டு வந்திருக்காங்க. இது முதல் தடவையாக ஆபரேட்டிவ் பேராகிராஃப் என்ற செயல்படுத்த வேண்டிய பேராகிராஃபுகளே எத்னிக் கான்ஃப்ளிக்ட் என்ற வசனம் கொண்டு வரப்பட்டது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் இதுவரைக்கும் எல்லோரும் சொல்ல தமிழ் என்று வரவில்லை, ஆனால் தமிழ் என்று இருக்கிறது. 2021 அப்படி ஜீரோ டிராப்ட்ல இல்லாத 2021 ஏனைய நாடுகளை வற்புறுத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த முறையும் தமிழ் என்று இருக்கிறது. அந்த வரைவை வாசிக்காமலே நாங்கள் பலர் கதைப்பது எங்களுக்கு நகைச்சுவையா இருக்குது. அதே நேரத்திலே இந்த எத்னிக் கான்ஃப்ளிக்ட் என்று கொண்டு வந்திருக்கிறது என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னோமா, இது பொதுவான இலங்கைக்குரிய பிரச்சனை அல்ல, இது 2 தேசங்களின் பிரச்சனை என்று நாங்கள் வாதாடி இருக்கிறோம். 2 தேசங்களுக்கு இடையிலான பிரச்சனையிலே ஒரு இனம் ஒரு தேசம் மோசமாக ஒடுக்கப்பட்டது. ஆகவே இதை எத்னிக் கான்ஃப்ளிக்ட் என்ற பதத்தை மீள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அது பலத்த அழுத்தங்களுக்கு பிறகுதான். அது ஒரு நல்ல விஷயம், நீங்கள் அதை சரியாக பாவிக்க வேண்டும். இனிவரும் காலகட்டங்களில் இந்த பொதுமைப்படுத்திய இலங்கை மக்களுக்கான பொதுவான பிரச்சனைகளை நாங்கள் மாட்டுப்பட விடக்கூடாது. அங்கே இருக்க சிவில் சமூகத்திலேயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், அவர்களுடைய சிலர் இந்த ஹைபிரிட் மெக்கானிசம் என்று சொல்லி, அதாவது எப்படி டொமஸ்டிக் உள்ள விசாரணையை நிராகரிக்கிறோமோ 2015 ஹைபிரிட் மெக்கானிசம் அது செயல்பட விடவில்லை. அது இப்போதும் கூட அதை இளங்கரசு ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள போக வேண்டாம், இந்த உள்ள விசாரணையோ கலப்பு விசாரணையோ நீங்கள் கேட்காதீர்கள் என்று அவர்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படியான விஷயங்கள் மட்டுமல்லாமல் அந்த லெட்டர்ல நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட விஷயங்களிலே ரெக்கமெண்டேஷனாக பின்வரும் விஷயங்களை சேர்த்திருக்கிறோம். அதாவது யுஎன்எச்ஆர்சி தொடர்ந்து சர்வதேச விசாரணை பொறிமுறைகளாகிய ஐசிசி, ஐசிஜே போன்றவற்றை நோக்கியதாக இந்த யுஎன்எச்ஆர்சியுடைய அணுகுமுறையில் அமைய வேண்டும். ஹைகமிஷன் ஆஃபீஸும் அதனை நோக்கி செல்ல வேண்டும். ஒரு கால வரையறை அடிப்படையிலான பிளான் ஒன்றை வைத்துத்தான் யுஎன்எச்ஆர்சியோ அல்லது ஹைகமிஷன் ஆஃபீஸோ வேலை செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிலே குறிப்பாக இந்த ஓஸ்லேப்புடைய அந்த தரவுகளை சேகரிக்க சாட்சியங்களை தவிர்க்கிற விஷயங்கள் என்பது அவர்களுடைய ரிப்போர்ட் கூடுதலான ரிப்போர்ட் வர வேணும். வருஷத்துக்கு ஒன்று என்ற அடிப்படையில் போதாது, அந்த ரிப்போர்ட் கூடுதலான ரிப்போர்ட்டுகளை விட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். அது மட்டுமில்லை, இதில் சர்வதேசத்துடைய உள்ளீடு கண்டிப்பாக இருக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கான கட்டமைப்பு மாற்றங்கள், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸை கொண்டு வர வேண்டும். 2024 சென்ற வருடம் வந்த ஹைகமிஷன் ரிப்போர்ட்லேயே தெளிவாக பேராகிராஃப் 64, 65 அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும். அப்படி எதுவுமே நடக்கவில்லை. இந்த அரசு ஏனைய அரசோட மோசமானது. நல்ல தெளிவாக நல்ல முகத்தை காட்டிக்கொண்டு
எங்களுடைய மக்களை வென்றெடுக்கிறதுக்கான பிரயத்தனங்கள் அத்தனையும் செய்யும். எங்கள் மக்கள் கூட ஒரு பெரிய பாரிய தவறை விட்டிருக்கிறார்கள் சென்ற தேர்தலிலே. அந்த தேர்தலிலே அந்த மக்கள் ஏற்கனவே கட்சிகளுக்குள் உள்ள பிரிவுகள் குற்றச்சாட்டுகளால நொந்து போய், அது மட்டுமில்லாம தங்களுக்கு நீண்ட காலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைக்கக்கூடிய எந்த விதமான பொருளிய அடிப்படையில கூட கவனிக்காமல் இந்த கட்சிகள் தங்களுடைய பாட்டிலே ஏதோ அவருடைய நேர்மையை குறித்த ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த மக்கள் எதுக்கும் ஒரு தடவை NPPக்கு போட்டு பார்ப்போம் என்று போட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே மிக சாதுரியமாக அதனை பயன்படுத்தி எங்களுக்குத்தான் மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று NPP நான் குறிப்பா சொல்ல போனா, அதாவது எங்களுடைய கையை கொண்டே எங்களுடைய கண்களையே குத்துற மாதிரியான ஒரு அரசியல் தீர்வை மக்களே கொடுத்து, இப்ப அதனால மனித உரிமை தளத்திலையுமே அடுத்த கட்டத்துக்கு செயல்படாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்திருக்கு அப்படின்றதே தெரியல. ஒரு எதிர்கால நோக்கு இல்லாம, ஒரு அரசியல் எதிர்காலத்தை பத்தி சிந்தனை அப்படின்றது இல்லாம, அது மக்களுடைய மனநிலை, அங்க இருக்கிற அரசியல் நிலை அப்படின்றத கூட சொல்லலாம் இல்லையா? அப்படி ஒரு விஷயத்த நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க. இப்ப உங்களுடைய இந்த கடிதம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த கடிதத்தினுடைய தாக்கம் அப்படின்றது எப்ப எதிர்பார்க்கலாம்? அதுக்கும் நாங்கள் 2 வருடம் காத்திருக்கணுமா, அல்லது அதுக்கு முன்னதாக ஏதாவது அறிக்கைகள் மூலமா எதிர்பார்க்கலாமா? இதனுடைய நிறைவான கேள்வி. இப்ப இதுல என்னென்றால், இந்த கடிதத்திலே குறிப்பிட்ட கடைசியா இதுல இந்த ஹை கமிஷனர் ஏற்கனவே சென்ற வருடமே குறிப்பிட்டிருக்கிறார், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம் சைட்ல கொண்டு வரணும். இந்த அரசு 1 வருடம் ஆகிட்டது. இனியும் கூட திட்ட தெளிவாக தாங்கள் டெவல்யூஷனுக்கு, அதாவது அரசியல் அதிகார பவர் ஷேரிங்கோ அக்கௌண்டபிலிட்டியிலே முறையான அணுகுமுறைக்கு சர்வதேச ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்றோ, அடிப்படையான ஸ்ட்ரக்சரல் மாற்றங்களை கொண்டு வர போறோம் என்றோ, அல்லது போரின் விளைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளாகிய ரீசெட்டில்மெண்ட், மீள்குடியேற்றம், மீள்கட்டமைப்பு போன்ற விஷயங்களுக்கு எந்த விதமான ஒரு திட்டங்களை முன்வைக்காமல் இப்படியான அழுத்தங்கள் இந்த கடிதங்களை குறிப்பிடப்பட்டாலும் அடுத்த 2 வருடம் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை. சகல நாடுகளில் அமைப்புகளும் தாயத்தில் உள்ள மக்களும் நிச்சயமாக ஒன்று ஓஸ்லோ பொறுமுறையை வலுப்படுத்த வேண்டும். அதில் எல்லாம் கிடைக்காத விஷயங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டும். 2வது உங்கள் நாடுகளிலே உள்ள அரசியல் நிறுவனங்களை, அதிகார மையங்களை நோக்கி இந்த கருத்துக்களை வலுவாக எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக இதுக்கு கடந்து வாக்களிக்கக்கூடிய ஏனைய வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே நாங்கள் வேலைகளை ஒவ்வொரு அமைப்புகளும் பொறுப்படுத்தி பயந்து செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக. அதாவது இந்த மனித உரிமைகள் அமர்வில் அதற்கு பின்னதாக வந்த அறிக்கைகள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய பின்னடைவை எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு, இதுல இருக்கிற சாதகமான விஷயம் என்ன, அதை எப்படி வருங்காலத்துல பயன்படுத்தி கொள்ள வேண்டும், முக்கியமாக சாட்சிகள் திரட்டப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நேர்காணல் மூலமாக நீங்க பதிவு செய்திருந்தீங்க. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? Taste the Daily. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.